ஆனந்தி வணக்கம். நிச்சயமாக நெல்லையில் கடந்த ஞாயிறன்று வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவினின் உடல் தற்போது திருநெல்வேலியில் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரது தந்தை சந்திரசேகர், தம்பி பிரவீன் ஆகியோர் உடலை பெற்றுக்கொண்டனர். தமிழக அரசு சார்பில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரு இடத்தில் இருக்கிறார். அமைச்சர் KN நேரு மற்றும் திருநெல்வேலி ஆட்சியர் சுகுமார் ஆகியோர் இறந்த கவினின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதன் மூலம் 5 நாள் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. தமிழக அரசின் சார்பில் தீர் உதவி என அழைக்கப்படும் அவருக்குரிய நிவாரண உதவி 12 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. அதற்காக உரிய காசோலை ஏரலில் ஆறுமுக மங்கலத்தில் அவரது வீட்டிற்கு சென்று வழங்கப்படும் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமார் சற்று முன் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப், சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையாளர் சந்தோஷ் ஹதிமணி மற்றும் துணை ஆணையர்கள் வினோத் சாந்தாராம், டாக்டர் பிரசன்னகுமார் IPS, திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி முதல்வர் டீன், திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலர் திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா என அனைத்து அரசு உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். தற்போது அவரது கவினின் உடலை பெற்றுக்கொண்ட அவரது உறவினர்கள் தற்போது ஏரல் ஆறுமுக மங்கலத்திற்கு உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக கொண்டு செல்கின்றனர். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் காவல்துறையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகுந்த சோக நிகழ்வாக 5 நாளைக்கு முன்னர் நடைபெற்ற இந்த படுகொலையின் சோக நிகழ்வு தொடர்கிறது. தற்போது அவருடைய உடலை பெற்று சென்று கொண்டிருக்கின்றனர். இதுவே தற்போது திருநெல்வேலியில் இருக்கும் கள நிலவரம். ஆனந்தி, தொடர்ந்து தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தி, ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.